எங்கெங்க பாம்பு ஊற்றி அழிக்க மணல் காடு எப்படி வடிவாக இருக்கின்ற கருப்பையும் சிவப்பையும் கண்ணடிக்கணுமா எல்லா இடத்துல மனுஷன் இதில் வந்து எல்லா பறவைகளும் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு வணக்கம் ரவுகளே, கலை வினோதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உலகில் நிற்கிறோம். இப்போ வந்து முந்திரி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். வந்து பின்னுக்கு ஒரு பஸ் ஒன்று வருது பாருங்க. இந்த கஜு முந்திரியம்பழம், இந்த காட்டு முந்திரி, இந்த முந்திரியம்பழம் ஆகிறதுக்கு வந்திருக்கோம். இப்போ முந்திரியம்பழம் சீசன் வந்து இப்போ முடிகிற கட்டம். நிறைய முந்திரியம்பழம் எல்லாம் இருக்குது. முந்திரியம்பழம் ஆய போகிறோம். சரிയോ? அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். அதுக்கு முதல்ல இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் பாருங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இப்போதான் வேலை முடிஞ்சு வாரம் கடைகளில் எல்லாம் போகிறோம். இந்த நேரம் வந்து இப்போ 2 மணி 2:30 3 மணி ஆகுது. எல்லா இடத்துல 3 இப்போ நேரம் 2:30. சில கடை வழி சாப்பாடுகளே இல்லை. எல்லாம் முடிஞ்சுதான் எல்லா இடத்துல மனுஷன் யோகர் பார்க்க முடியும். தெரியும். வெளிநாட்டு வலைசை பறவை பார்த்தீங்கன்னா இப்படி அழகா இருக்குது. நல்ல ஒரு காட்டியா இந்த ஒரு சின்ன ஒரு குளம் உண்டு. அதில் வந்து எல்லா பறவைகளும் வந்து நீங்கள் மீன்களை பிடிக்க மாட்டேங்க. நல்ல அழகா இருக்கு. எவர் வந்தாலும் ஒரே ஒரு ஆள் மட்டும் அப்படியே நிற்கிறேன். இது எங்கடா ஊர் நாரியா? சரி, பஸ் எல்லாம் வருதா? பஸ் வரா? நீங்களும் அந்த பஸ் போகுது மணல்காடு. மணல்காடு பஸ் செஞ்சு பாருங்க. இதில் இந்த ரோட்டு கரையிலேயே ஒரு மரம் நிற்குது. எப்படி கஜு கொட்டையால் ஏன்னா கஜு விதை இப்போ தான் இது சின்ன நாகடாக அடுத்த பாருங்க. இதில் எல்லாம் இதை விழுந்துட்டு கஜு விதைகள் வந்து கீழே விழுந்துட்டுது. இந்த இதில் பழத்து கிடா பாருங்க. பழக்கையில் இந்த இது இப்போ பெருசாக தான் கிடக்கண்ணே. அப்படியே காயில் வந்து கொஞ்சம் மழை விழுந்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் இப்போ சீசன் கொஞ்சம் முடிகிற கட்டம் தான். அதனால் கொஞ்சம் பழங்களாக இருக்கிற கொஞ்சம் கஷ்டம்தான். பார்ப்போம் வந்துட்டோம். ஆனால் நிறைய இப்போ தான் காய்க்குது இருக்குது. வாங்க ஒரு பழம் கொண்டு காட்டுறோம். வாங்க. இந்த மரத்தை கிட்ட வரைக்கும் அந்த மனம் வருது இல்லை? அது அந்த பூக்களினோட நல்ல நறுமணம் கொண்டு வருது. இந்த ரைட் எப்படி இருக்கணும் வேறு. இந்த சீசனுக்கு முதலாவது பழம் இதுதான். என்ன ஒரு இந்த சீசன் பழங்களை வந்து அந்தந்த சீசனில் தான் சாப்பிட்டு முடிக்கணும். சரியோ? ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கோம், ஒரு விருப்பத்தில். ரோட்டு கரைக்கு பக்கத்தில் இருக்குது. சரியோ? பாருங்க, நல்ல ஒரு பழம், நல்ல மஞ்சள் பழம். இல்லை கூடுதலாக இந்த கஜமரங்கள் மணல் பிரதேசத்துலாம் அதிகம் வளரும். மற்ற வந்து இது வந்து நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் நிறைந்த ஒரு பழம் தான் இந்த முந்திரியம் பழங்கள். இது என்ன உப்பு தூளெல்லாம் போட்டு சாப்பிட்றதாகும் அப்படியே? உப்பு தண்ணியில் உப்பு தண்ணிக்க வெட்டி போட்டு சாப்பிடணும். இல்லாட்டி நாங்கள் கடிக்க பாருங்க. இதில் இவ்வளோ பெரிய உயரத்தில் நிற்கிது மரம் கொண்டு வேறு. ஆனால் பாருங்க காட்டுறோம் பழங்களையா. இது ஒன்றையும் காண இல்லை. கிடாக்கா கிடா தாக்கல் வந்து இதில் ஆஞ்சிருக்கணும். இது வேறங்க. இந்த இதில் எல்லாம் காய்கறாக்கு கஜ்ஜி விதைகள் பாத்தியா? இந்த
இந்த இருக்கு பாருங்க, முந்திரியம் பழம் இருக்குது பார்த்துல மேலாட. ஆனால் முந்தி கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷத்துக்கு முதல் வரைக்கும் மரங்கடியில் நிறைய அப்படியோ காய்ச்சி சொரிஞ்சு கிடந்தது. இப்போ இந்த சீசன் கொஞ்சம் முடிகிற டைம் தான், இருந்தாலும் அந்த பழங்கள் இந்த மாதிரி காய்ச்சல் குறைவு ஓடல. இந்தாடா பார்க்கலையே, இந்த அதில் அடக்கம் தான் இந்த கவிர அங்கே போகுது இந்த மேலாடா. இந்த இருங்க இந்த பழம் பண்ணுறாங்க, இந்த பழம் பழத்து அப்படியே காஞ்சி போச்சு. இது ஒரு காடு உண்டு மாமுனையில் உள்ளுக்க காடு. வந்துட்டோம், ஒரு பழம் பண்ணாலும் வாங்கி சாப்பிட்டு தான் போடுவேன். இதில் இது வந்து கினியா மரம்னு சொல்கிறது. சரி அஞ்சு பாருங்க, பூவை பாருங்க அப்படி படிதான் இருக்குங்க. இந்த விறகுல அடுப்பெரிச்சா வேறு லெவலில் அடுப்பெரியும். கினியா பூவை பார்த்துங்க, இந்த நச்சுத்தன்மையான மரம் இது. பூ எப்படி வடிவாக இருக்குன்ற கினியா கினியா மரம் இப்படி வடிவாக இருக்குண்ணே, நல்லா இருக்கு. அதாவது வடமராட்சி கிழக்கில் இருக்கின்ற காடுகள் எல்லாம் வந்து சூழல் சமநிலைக்கான காடுகள், முக்கியமான வளம். இதில் வடமராட்சி கிழக்கில் இருக்கின்ற இந்த காட்டு பிரதேசம் எல்லாம் ஒரு முக்கியமான வளங்கள். அதுக்கு ஒரு வளம் கிடக்குது, 1-2 வளம் தான் கிடக்குது. இங்கே பாருங்க, அதோட இது என்னன்னு பாருங்க, என்னென்னு தெரியுமா? இது குண்டுமணி. சின்ன நில விடுகதை சொல்கிறேன் நான். காட்டுக்கெல்லாம் கருப்பையும் சிவப்பையும் கண்ணடிக்கணும் மாமன், அதான் இது குண்டுமணி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு குண்டுமணி. பார்த்தீங்களா குண்டுமணி? அங்கலாடாக்கோ இந்தாடா. இந்தா பெரிய பழம் அப்படி எப்படின்னு இந்த கடை தெரியுதா? பழம் தெரியலையே. மற்ற பக்கத்தால் வந்துருக்கலாம். எங்கடாக்கு தரைக்கு மேலே எதில் இதுலையா? ரைட் வந்துட்டேன். அப்படியே கிட்ட காட்டுங்க, கிட்ட காட்டுங்க. ரைட், கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு பிரியோசனம் கிடச்சிட்டு. ஆனால் என்ன, இதில் ஏதோ ஒரு பறவையோ குருவி ஏதோ கடிச்சிக்கிறாரு. இங்கே வருங்க, எனத்தானவே முத்துவினமாக கஜி விதைகள் எல்லாம் சரியா நல்லா இருக்கு. பல நாள் எதிர்பார்த்தது கஜிப்பழம். உண்மையில் நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்தது இந்த கஜிப்பழம் சரியா. பாருங்க, என்னடா ஒரு பழம் கிடைச்சா பெரிய பெரிய சந்தோஷம்தான். சரி, ஒரு பழமே கிடைச்சிட்டு. என்னடா இப்போ சீசன் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது, முடிஞ்சு கொண்டு போகுது. அதனால் ஒரே ஒரு செங்காயன்னு சொல்லலாம். ஏன்னா சரியாக பழக்கையில் செம்பழம் ஒன்று கிடச்சிருக்குது சரியோ. இதை பார்த்த உடனே இதை காட்டிக்கொண்டு நான் அங்கே எல்லா இடம் தான் பார்க்குறேன். என்னடா இன்னும் பழங்கள் கிடைக்குமோன்ட்டு பார்த்து கொண்டே இருக்கேன். நல்லா இருக்குது. இப்போ இது ஒருக்கா டேஸ்ட் பண்ணணும் சரியோ. நான் கஜி விதைகள் பாருங்க, கஜி கொட்டை முந்திரியம் பழம் அப்படியே வாங்க ஒருக்கா.
இது பாருங்க கஜி கொட்டை எப்படி ஒரு முறுக்கினா எடுக்கிறோம் நல்ல மனம் தானே என் கஜி கொட்டை இதில் குருவி ஏதோ கடிச்சு கிடக்கு அந்த பழத்தை அந்த சைட்டை நான் கடிக்கக்கூடாது பாத்தீங்களா இஞ்சி இந்த குரங்கு மாதிரி இல்லையா உங்களுக்கு கொஞ்சம் காய் பக்கம் ஒரு நல்ல பழம் அது இஞ்சால கடியும் இல்லை இல்லை இதை விட்டுட்டு ஐயோ கடையும் கடையும் ம் என்ன வேணா நான் கடிச்சு 2 நாள் வேண்டாம் நிறைய பேருக்கு வேறு பழம் பார்த்து கொடுப்போம் தண்ணி தான் நீர் சத்து நேர் சத்துன்னு நிறைஞ்சது இது வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னா உப்புக்காய் வட்டி போட்டுட்டு தான் சாப்பிட்டா டேஸ்டாக இருக்குது கயர்த்தன்மை இருக்கு உடுப்பில் பட்டா கயர் ரைட் பார்த்தீங்களா இந்த கஜிக்கொட்டை தான் சரியான விலை 1 கிலோ வந்து 7,000 ரூபா மட்டும் போகலாம் சரியோ இதை பிளந்து போட்டு உள்ளுக இதை பிளந்துட்டு கஜு விதையில் எடுத்துட்டு அதுதான் விப்பினம் சரியோ இதை நான் இந்த மரத்தின் அடியிலே போட்டுருவோம் ஆக்கள் வாராக்கள் அந்த அது வழியே போகிற எங்கடா இது கஜி கொட்டை எடுக்க வாராக்கள் இது எடுக்கட்டும் எங்களுக்கு அந்த பழம் தான் வேணும் சரி இந்த சீசனில் முதலாவது கஜி பழம் சாப்பிட்டாச்சு வாங்க அடுத்த பார்ப்போம் அப்படி தொட்ட உடனே ஊதுருதான் தொட்ட உடனே உதிருது இந்த முந்திரியம்பழம் இந்தாங்க இது உங்களுக்கு தானே பாத்தியில ஆளுக்கு கொடுப்போமா டேஸ்ட்டாக இதெல்லாம் கொஞ்சம் நிலத்தோட படர்ந்து வளர்கிற மாதிரி தான் கிடாக்கு பாருங்க சடைச்சி வளருது இது பாருங்க அதில் ஒரு காய் பாத்தியில இந்தா அதில் ஒரு காய் கிடாக்கு நிறைய பூவல் இருக்குது பாருங்க பார்ப்போம் இதில் அடக்கம்னா சரியான வெயில் இப்போ நேரம் 3 மணி ஆகுது சரியான வெயில் இல்லை பழத்துக்கு எப்படி அலைய வேண்டிக்கிறேன் பானை இல்லை ஆனால் நேரம் தேடினதுக்கு ஒரு பலன் ஒன்று கிடைச்சிருக்குது பாருங்க இது சின்ன பழங்களாக பாருங்க சின்ன பழங்கள் இந்த 2 சின்ன பழங்கள் அவ்வளோ நேரம் தேடி எங்கேயோ எல்லாம் அலைஞ்சு ஓட்டு வந்திருக்கிறேன் ஆனால் இதில் பாருங்க 2 சின்ன பழங்கள் சோடியாக இருக்கிறேன் இதுவும் ஏதோ பறவை ஏதோ கடிச்சு கிடக்கு வேறு இப்படியான கிட்டடியில் தான் கடிச்சு கிடா போல இப்படியான இது சாப்பிடக்கூடாது இது ஆய்வன் சரியா அது ஏதோ பறவைகள் கடிச்சிச்சு ஏதோ கடிச்சுக்கிடாது பாம்போலோ அதில் பறவைகளோ குருவிகளோ எதுவும் கடிச்சுக்கிடாது அப்போ இது சாப்பிடக்கூடாது இதுக்கு பக்கத்தில் இருந்து இதே ஆஞ்சிருக்குன்னா இந்த மரங்களிலே எல்லாம் இந்த மரங்களுக்கால பூத்து வாரதெல்லாம் வந்து கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் ஏன்டா எங்கெங்கே பாம்பு ஊற்றி அழிக்கிறதோ தெரியாது ரசிக்கலாப்படும் சரியா பழங்களெல்லாம் பழுத்து விழுந்துடாக்குல பார்த்தீங்களா நல்ல பழம் பழத்தை விழுந்துடாக்கு
அப்போ இதில் எங்கேயும் பழங்கள் இருக்கணும். பார்ப்போம். இது ஒரு பெரிய மரம் தான் பாருங்க. இந்த இதுகளெல்லாம் இப்போ பிஞ்சு வளங்கடா. இதுலேயும் ஒரு பெரிய ஒரு மரம் நிற்குது பாருங்க. இதுலேயும் நாங்கள் பிஞ்சு வளங்கடா. என்ன முத்த இல்லை. ஒரே ஒரு மரம் தான் பழத்தையே காணையில். சோடிக்காயில் இருக்கு. அது 2 பிஞ்சு 2 இருக்குது. இங்கே பாருங்க எத்தனை பிஞ்சுகள் இருக்குண்டு பாதியில் தரமாக இருக்கு. ஆனால் இது ஒரு மழை விழுந்தா நல்லா இருக்கும். மற்றது முத்துராக எனக்கு கால பகுதி வேணும். எனக்கு சீசன் முடிஞ்சுருவாங்க. இப்போ பார்த்தா சில இடங்களில் பூக்கள் வந்து பூத்து கொண்டிருக்குது. அந்த பூக்களை பாருங்க, இப்போ தான் பூக்குது. ஆசைக்கு இன்னும் ஒரு பழம் பிடிச்சி சாப்பிடுவோம்னா காணிடும். அப்புறம் பிஞ்சுகள் பாருங்க. அப்புறம் எல்லாம் நிறைய பிஞ்சு கிடாக்கு. இந்த மரத்தில் கொஞ்சம் நிறைய பூவும் கிடாக்குது. நிறைய பிஞ்சுகளும் பிடிச்சி கிடாக்கு. சரியா படம் வெயிலுக்க முந்திரி அம்பளம் அந்த வீடியோ அலைஞ்சாச்சு. விழாம்பி அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். நன்றி, வணக்கம்.